கோகோ மேக்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு பேசும்போது, நீங்கள் போட்டு பாருங்க, அப்புறம் சொல்லுங்கன்னாங்க. நான் சாம்பிளுக்காக கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரியே கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் 1/2 லிட்டர் 1 லிட்டரா வாங்கி வாங்கி ஊற்றி பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இப்போ நான் முதல் முறையாக வந்துட்டு ஒரு 7 வருஷ காலத்துக்கு முதல் முறையாக இப்போ தாங்க ஒரு ரூ. 20,000க்கு இந்த 1 மாத காலத்துக்குள்ளார தேங்காயும், இளநீயும் விற்றுருக்குறேங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்களாக்க என்னோடய மரத்தில் வந்துட்டு இளநீர் தண்ணீரும் நல்லாயிருக்கும், காயும் நல்லாயிருக்கும், திக்னஸும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் நல்லா வரும். காரணம் என்னென்னா, அனைவருக்கும் வணக்கங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உண்டி உடுத்து உயிர் வாழ வைக்கும் இந்த விவசாய தொழிலும் விவசாய பெருங்குடி மக்களும் என்றென்றும் நலமாக எப்போதும் நலமாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி கொண்டு, நான் சவுந்தரராஜன் சிங்கானல்லூர் பகுதியில் வசித்து வருகிறேன். நான் எல்ஐசி முகவராக ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றி வருகிறேன். இந்த தோட்டமாகப்பட்டது வந்துட்டு பல்லவாளையம் பஞ்சாயத்து பீடம்பள்ளி பகுதியில் இருக்குதுங்க, கோவை மாவட்டத்தில். இதில் வந்துட்டு ஒரு ஏக்கர் பூமி வாங்கிங்க. நான் வேறு பர்பஸ்க்காக வாங்கினேன். சரி சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் ஒன்று போட்டு சர்வீஸ் வாங்கி தென்னை வச்சேங்க. கோயம்புத்தூர் அக்ரியில் தான் போய் வாங்கிட்டு வந்தேங்க. அவங்க அதை கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இருந்தாலும் அந்த தென்னையில் வந்துட்டு அந்த வண்டு விழுகிறது, அந்த குறும்பை விழுகிறது, காயே பிடிக்காமல் இருந்தது. ரொம்ப வருஷமாக ஒரு 6, 7 வருஷமாக வந்து வெறும் விழலுக்கு கிடைத்த நீர் மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு இந்த கோகோ மேக்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு பேசும்போது, நீங்கள் போட்டு பாருங்க, அப்புறம் சொல்லுங்கன்னாங்க. நான் சாம்பிளுக்காக கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரியே கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் 1/2 லிட்டர் 1 லிட்டரா வாங்கி வாங்கி ஊற்றி பார்த்தேன். இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இப்போ நான் முதல் முறையாக வந்துட்டு ஒரு 7 வருஷ காலத்துக்கு முதல் முறையாக இப்போ தாங்க ஒரு ரூ. 20,000க்கு இந்த 1 மாத காலத்துக்குள்ளார தேங்காயும், இளநீயும் விற்றுருக்குறேங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்களாக்க என்னோடய மரத்தில் வந்துட்டு இளநீர் தண்ணீரும் நல்லாயிருக்கும், காயும் நல்லாயிருக்கும், திக்னஸும் நல்லாயிருக்கும், வெயிட்டும் நல்லா வரும். காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் ஒரு சிறு கெமிக்கல் கலந்த மருந்து உள்ளே வந்ததில்லைங்க. நான் மரத்துக்கு போட்டதெல்லாம் மாட்டு கோமியம், ஆட்டு சாணம், மாட்டு எரு இதுதான் போட்டிருக்கிறேங்க. இப்போ வரைக்கும் வந்து நான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த எருக்கஞ்செடி, இந்த வேப்பந்தழை இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் கொடுப்பேனுங்க. இப்போ இது எல்லாத்தையும் விட கோகோ மேக்ஸ் வந்து போட்டதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நல்ல திருப்தி இருந்து, இப்போ அவங்களே கூப்பிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இன்னும் இதுக்கு ஃபர்தராக என்ன பண்ணலான்னு அவங்கள கேட்குறேங்க நான். அவர் சொல்லிகிட்ருக்காருங்க. இது நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. எல்லாம் உரம், யூரியா, கெமிக்கல்ஸ் இப்படி தான் பார்த்துட்டுருக்குறாங்க. இது நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. இது போய் சேரும் வகையில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன். விவசாயிகள் முடிஞ்சால் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் உள்ளதை சொல்கிறேங்க. வேணும்னா தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு கூட போக சொல்லுங்கள்.